தேர்தல் வருகிற போது 5000 கொடுக்கிறார்கள். 1,31,00,000 வங்கி கணக்கில் ஒரே இரவிலே 5000 கொடுக்கிறார்கள். கேட்டால் ஏப்ரல் மேயிலே கோடை விடுமுறை உங்களுக்கு கை செலவுக்கு ஆகும் என்கிறார்கள். அப்போ இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருகிறதா? இந்த ஆண்டு தான் கோடை விடுமுறை வருகிறதா? அப்போ போன ஆண்டெல்லாம் வரவில்லையா என்றால் அதற்கு பதில் இல்லை. 5000 கொடுத்தார்கள். யார் காசிலே கொடுத்தார்கள்? அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வாக்கை உறுதி செய்கிறார்கள். நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, எளிய பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்வது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை என்பதெல்லாம் எவ்வளவு வெற்றி சொல், எவ்வளவு வேடிக்கையானது. நாங்கள் வந்தால் 2000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2500 தருவம் என்பதும் தான் அரசியலா? அதுதான் நல்ல ஆட்சி முறையா? இந்த ஆட்சி முறையும் தான் அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா? இந்த கொடுக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் என்று அறிவு கூர்ந்து என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்கிருந்து எடுப்பார்கள்? மிக அத்தியாவசியமானவற்றில் விலையேற்றுவார்கள். தவிர்க்க முடியாத மின்கட்டண உயர்வு. இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி, ஒரு இடம் வாங்கினால் பத்திரப்பதிவிற்கு கணக்கில்லாத பத்திரப்பதிவு கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு பால் முட்டை நெய் தயிர் இதுகளெல்லாம் விலையேற்றம். அப்ப மிக அத்தியாவசியமான ஒன்றிலே அவர்கள் வரியை கூடுதலாக விதித்து இந்த இழக்கிற பணத்தை எடுப்பார்கள். 10.5 லட்சம் கோடி கடனை தொட்டு விட்டது. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. அந்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்ப 1 லட்சம் கோடி வட்டி, 10.5 லட்சம் கோடி கடன். 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்ல முடியுமா இவர்களால்?